திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு அமருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திருக்கழிப்பாலை. பதிகம் 30. பாடல் 7. ஊனப்பேர் ஒழிய வைத்தார் ஓதியே உணர வைத்தார் ஞானப்பேர் நாவில் வைத்தார் ஞானப்பேர் நவில வைத்தார் ஞாலமும் நடுவும் வைத்தார் ஊனப்பேர் ஒழிய வைத்தார் ஓதியே உணர வைத்தார் ஞானப்பேர் நவில வைத்தார் ஞாலமும் நடுவும் வைத்தார் வானப்பேர் ஆறும் வைத்தார் வானப்பேர் ஆறும் வைத்தார் வைகுந்தத்திற்கு ஆழி வைத்தார் வானப்பேர் ஆறும் வைத்தார் வைகுந்தத்திற்கு ஆழி வைத்தார் காணப்பேர் காதல் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே வானப்பேர் ஆறும் வைத்தார் வைகுந்தத்திற்கு ஆழி வைத்தார் காணப்பேர் காதல் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே கழிப்பாலை சேர்ப்பனாரே கழிப்பாலை சேர்ப்பனாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 7ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 7ஆம் பாடலில் தன்னை எவ்வாறு அவர் ஆட்கொண்டு அப்பரசாமிகளை ஆட்கொண்டு அவர் ஞான ரூபத்துக்கு ஞான மார்க்கத்திற்கு செய்ய வைத்தார் என்பதை இந்த பாடலில் கூறுகின்றார். உடலுடன் தொடர்பு கொண்டுள்ள இந்த ஆன்மாவின் பெயரை ஒழிப்பதற்காக எனக்கு அடியான் என்று பெயரை வழங்கினவர் சிவபெருமான். அடியான் என்று பெயரை வழங்கினவர் சிவபெருமான் என்று கூறுகின்றார். பின்னர் சிவஞானத்தை உணர்த்தும் நூல்களை படிக்க வைத்தவர், ஞானம் பெறும் வழியை உணர வைத்தவர் சிவபெருமான் என்று கூறுகின்றார். பின்னர் உலகப் பொருட்கள் மற்றும் உலகினில் உள்ள உயிர்கள் அத்துணைக்கும் சிவம் கலந்திருப்பதை உணர்த்தி அத்தனையும் சிவமாக கருத வைத்தவர் சிவபெருமான் என்று கூறுகின்றார். நம் உலகத்தில் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை பொருள்களிலும் சிவபெருமான் இருக்கின்றார், நமது உள்ளத்திலும் சிவபெருமான் இருக்கின்றார் என்பதை இந்த பாடலின் மூலமாக அப்பர் சுவாமிகள் நமக்கு உணர்த்திருக்கின்றார். அவ்வாறு என்னை பக்குவப்படுத்தி அடையச் செய்தவர், அவரை நல்வழியில் பக்குவப்படுத்தி தன்னை ஞான மார்க்கத்திற்கு அடையச் செய்தவர் சிவபெருமான். சிவலோகத்தில் எனது ஆன்மா இருப்பதற்கு முக்தி எனப்படும் வழியை வைத்தவர் சிவபெருமான் என்று கூறுகின்றார். இவ்வாறு தனது ஆன்மாவுக்கு அருளிய ஈசன் வைகுந்தத்தில் உறையும் திருமாலுக்கு சக்கரப்படையை வைத்தவர். சக்கரப்படையை என்றால் அந்த சக்கரத்தை எம்பெருமான் தான் பெருமாளுக்கு கொடுத்தார். அந்த வைகுந்தத்தில் இருக்கும் திருமாலுக்கு எம்பெருமானாகிய சிவபெருமான் அந்த சக்கரத்தை கொடுத்ததை இந்த பாடலில் கூறுகின்றார். காணப்பேர் என்று அழைக்கப்படும் தலத்தின் மீது விருப்பம் கொண்டு அதனை தனது இருப்பிடமாக வைத்தவர் இவர்தான் கழிப்பாலை தலத்தில் கடற்கரைக்கு தலைவனாக விளங்குகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.